வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தற்சமயம் இந்த 7ஆம் பாவக பலன்கள் என்ற அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்ற பதிவில் நாம் இந்த 7ஆம் பாவக பலன்களின் முதல் பதிவை பார்த்திருந்தோம். பராசரர் 7ஆம் பாவகத்திற்கு சொல்லப்படுகின்ற ஆதிபத்தியங்களில் முக்கியமாக மத்வ பிரயாணம் என்பதாக உல்லாச பயணங்கள் என்பதை ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக சொல்லியிருந்தார். 7ஆம் பாவகத்தை எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் உல்லாச பயணம் என்பதற்காக பயன்படுத்துவதில்லை என்று கருதுகிறேன். எனவே பராசரர் சொல்வதுபடி இந்த 7ஆம் பாவகம் என்பது உல்லாச பயணங்கள் என்பதற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியம் வைக்கிறது என்பதை நாம் இங்கு சிந்திப்பது இன்றியமையாதது. அதே போல மனைவி கணவன் என்பதை பற்றி நாம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒன்றை பராசரர் இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பேசி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்கள் சிலவை பொது வழியில் பேசுவது என்பது சில நேரம் தவறாக கூட போய்விட வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த 7ஆம் பாவகம் என்பது கணவன் அல்லது மனைவியின் நடத்தை என்பதையும் காட்டும் என்பதால் இது போன்ற கிரக நிலைகள் இருந்தால் கணவன் அல்லது மனைவியினுடைய நடத்தை இந்த விதமாக இருக்கும் என்பதாக பலரும் கருதிவிட வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்களை பார்ப்பதற்கு முன்பாக இதை வெறுமே ராசி கட்டத்தில் மட்டும் வைத்து பார்த்து இது போல இருந்தால் இது போல என்பதாக முடிவிற்கு வராமல் இதை வர்க்க சக்கரங்களிலும் ஆராய்ந்து பார்த்த பிறகே ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எனவே ராசி கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் பாவகமோ அல்லது 7ஆம் பாவகாதிபதியோ அல்லது சுக்கிரனோ பாதிக்கப்பட்டிருந்தால் ஒருவருடைய நடத்தை இது போல இருக்கும் என்பதாக நாம் ஒரு முடிவிற்கு வந்துவிடக்கூடாது என்பது மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனெனில் இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பிருக்கிறது என்பது என்னுடைய சிந்தனை. வாருங்கள், இந்த குறுகிய முன்னுரையுடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். நாம் சென்ற பதிவில் ஸ்லோகம் 6 வரை பார்த்து முடித்திருந்தோம். எனவே இப்பொழுது ஸ்லோகங்கள் 7, 8 மற்றும் 9ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். திரு கிரீஷன் சர்மா, சந்தானம் போன்றவர்களுடைய நூல்களில் இருந்து தாராச்சந்திரா, கிரிதாரிலால், அதே போல கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் மற்றும் உள்ள மற்ற அந்த இந்தியில் உள்ள நூல்களிலும் இந்த ஸ்லோகங்கள் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் காண கிடைக்கின்றன. வந்தியா சங்கோ மதே பானவ் சந்திரே ராஷி சமஸ்திரியக குஜே ரஜஸ்வலா சங்கோ வந்தியா சங்கஸ்ச கீர்த்திதக புதே வேஷ்யாச்ச ஹீனாச்ச வணிக் ஸ்திரீ வா பிரகீர்த்திதா குராவ் பிராமண பாரியா ஷ்யாத் கர்ப்பிணி சங்க ஏவச்ச ஹீனாச்ச புஷ்மினி வாச்சியா மந்தராகு ஃபனீஸ்வரைஹி. இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்ல வருகின்றன என்பதை பொருள் முதலில் வந்த சொற்களின் பொருளை தேடி பார்ப்போம். வந்தியா சங்கோ, வந்தியா என்ற சொல்லுக்கு பெண்மை குறைந்த என்பதான பொருள் வரும். எனவே தாயாக முடியாத என்பதாக கூட பொருள் கொள்ளலாம், அல்லது பெண் தன்மை என்பது குறைந்து இருக்கின்ற என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஏற்கனவே நாம் இந்த தாய்மை என்பதை பற்றி பேசப்படுகின்ற அத்தியாயத்தில் காகபந்தியா என்பதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். எனவே ஒரே ஒரு முறை மட்டும் குழந்தை பெறுகின்ற பெண் என்பதாக காகபந்தியா என்பதாக ஒரு சொல்லை பார்த்திருந்தோம். அதே போன்ற பந்தியா என்பதாக சொல் வருகிறது. எனவே இது பொதுவாக பெண்மை குறைந்த அல்லது தாய்மை அடைய முடியாத என்பதான பொருள். இதை பொதுவாக நாம் பயன்படுத்துகின்ற சொல்லை, நான் தமிழில் பயன்படுத்துகின்ற சொல்லை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. எனவேதான் இதை நான் வேறு விதமாக விளக்குகிறேன். எனவே இது போன்ற உள்ளவர்களுடன் உறவு
அதே நேரம் இப்போது ஒரு பெண்ணின் பக்கத்தில் இருந்து பார்த்தால் ஆண்மை குறைவான ஒருவருடன் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். அது சங்கோ அவருடனான உறவு. மதே பானவ், மதே என்பது 7ஆம் பாவகத்தை சொல்கிறது. பானவ் என்பது பானு என்ற பொருளில் சூரியனை குறிக்கிறது. எனவே 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் ஆண்மை அல்லது பெண்மை குறைந்தவர்களுடன் அவருடைய உறவு என்பது இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதாக அந்த முதல் 2-3 சொற்கள் சொல்கின்றன. சந்திரே, சந்திரன். ராசி சம ஸ்திரியக, ராசி சம. எனவே எந்த ராசி அந்த 7ஆம் பாவகமாக அல்லது 7ஆம் பாவகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அதற்கு சமமான பெண். எனவே 7ஆம் பாவகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அதை ஒத்த பெண்ணுடன் அவருக்கு உறவு என்பது இருக்கும், அல்லது அதை ஒத்த ஆணுடன் உறவு என்பது இருக்கும், சந்திரன் 7ஆம் பாவகத்தில் இருந்தால். எனவே இப்பொழுது மிதுன ராசி என்பது 7ஆம் பாவகமாக வருகிறது என்றால் புதனை ஒத்த தன்மையுடனான ஒருவருடன் உறவு. அப்படி இல்லையெனில் மிதுன ராசி சொல்லுகின்ற காரக ஆதிபத்தியங்களுடன் உறவு. எனவே இப்பொழுது மிதுன ராசி என்பது போருக்கு செல்பவரையும் குறிக்கும், அதே நேரத்தில் இசைக்கருவிகள் மீட்டுபவர்களையும் குறிக்கும். அதே போல மிதுன ராசி என்பது ஒரு புதனின் தன்மைகளை காட்டுகிறது என்ற விதமாக எதுவெல்லாம் அதே போல இரட்டை தன்மையை காட்டுகிறது, உபயராசி என்ற விதமாக எந்தெந்த தன்மைகள் எல்லாம் அந்த மிதுன ராசிக்கு வருகிறதோ அதை வைத்து அந்த கணவன் அல்லது மனைவியினுடைய தன்மை இருக்கும். சந்திரன் 7ஆம் பாவகத்தில் மிதுனத்தில் இருந்தால் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். குஜே, செவ்வாய். ரஜஸ்வலா சங்கோ என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ரஜஸ்வலா என்ற சொல்லுக்கு இன்று சமஸ்கிருதத்தில் அதே நேரம் பெரும்பாலான மற்ற நூல்களில் உள்ள சமஸ்கிருத விளக்கங்களை பார்க்கும் பொழுது இது மாதவிடாயில் இருக்கின்ற பெண் என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். ரஜஸ்வலா என்றால் மாதவிடாய் தொடர்ந்து வருகின்ற ஒரு பெண், மாதம் மாதவிடாய் வருகின்ற ஒரு பெண் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இதை நேரடியாக மற்ற ஆங்கில மற்றும் இந்தியில் எழுதியிருப்பவர்கள் அனைவருமே இது போன்ற மாதவிடாயில் இருக்கின்ற பெண்ணுடனான உறவு என்பதாக இதை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரஜஸ்வலா என்ற சொல்லுக்கு ஆசை மிக்க, காமம் அதிகமான என்பதான பொருளும் இருக்கிறது. எனவேதான் நான் இதை ஆசை அல்லது காமம் மிகுந்தவருடன் உறவு. எனவே 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருப்பது என்பது இது போன்ற ஒரு நிலையை காட்டுகிறது என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். இதை நேரடியாக மாதவிடாயில் இருக்கின்ற பெண் என்பதாக இதை பொருள் கொள்ளாமல் ஆசை அல்லது காமம் அதிகமான ஒருவருடனான உறவு என்பதாக இதை புரிந்து கொள்வது சரியானது என்பது என்னுடைய சிந்தனை. வந்தியா சங்கர்ஷ அல்லது ஆண்மை அல்லது பெண்மை குறைவுள்ளவருடன் உறவு. எனவே செவ்வாய் இருந்தால், செவ்வாய் 7ஆம் பாவகத்தில் இருந்தால் ஆசை அல்லது காமம் மிகுதியான ஒருவருடனான உறவு என்பதாக புரிந்து கொள்ளலாம். இல்லையெனில் ஆண்மை அல்லது பெண்மை குறைவுள்ளவருடன் உறவு என்றும் புரிந்து கொள்ளலாம். எனவே செவ்வாய் 2 விதமான முற்றிலும் வேறுபட்ட தன்மையை கொடுக்கிறது. ஒன்று அதிக காமம் அல்லது ஆசை, அல்லது ஆண்மை அல்லது பெண்மை இல்லாத நிலை என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த செவ்வாய்க்கு இருக்கின்ற வலிமை, அதே போல செவ்வாய் பெறுகின்ற ஆதிபத்தியங்கள், அதே போல சுபர் தொடர்பு, பாவர் தொடர்பு என்பதை எல்லாம் வைத்து எந்த விதமாக இது பார்க்கப்பட வேண்டும். இந்த முதல் ரஜஸ்வலா சங்கோ என்பதான அதிக ஆசை உள்ளவருடன் உறவா, அல்லது ஆண்மை அல்லது பெண்மை குறைந்தவருடன் உறவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இதை பார்க்க வேண்டும். எனவே பராசரர் இந்த செவ்வாய் தோஷம் என்று நாம் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம் என்பதாக நாம் இதை நேரடியாக சொல்ல முடியாது. அதுபோல அவர் எதுவும் சொல்லவில்லை. பராசரர் செவ்வாய் தோஷம் என்பதாக நேரடியாக சொல்லவில்லை. ஆனால்
இந்த 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருப்பது என்பது 2 முற்றிலுமான வேறுபட்ட பலன்களை தருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அந்த செவ்வாயின் தன்மை மற்றும் அதற்கு இருக்கின்ற சுபர் பாவர் தொடர்பு போன்றவற்றை வைத்து என்பதாகவே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கீர்த்திதக சொல்லப்படுகிறது, புதே 7ஆம் பாவகத்தில் புதன் இருக்க வேஷ்யாச்ச. எனவே வேஷ்யா என்பதற்கு நேரடியாக பணத்திற்காக வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற, அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நான் அதை நன்னடத்தை குறைந்த பெண் என்பதாக எழுதியிருக்கிறேன். அதே போல ஹீனாச்ச, ஹீன என்ற சொல்லுக்கு தன் நிலையில் தாழ்ந்த என்பதாக பொருள் வரும். அல்லது தன்னை விட வலிமை குறைந்த அல்லது தன்னை விட செல்வ வளத்தில் குறைந்த ஏதேனும் ஒரு வகையில் குறைவான நிலையில் இருக்கின்ற பெண். வணிக் ஸ்திரீவா, வணிக் ஸ்திரீ என்றால் வியாபாரம் செய்கின்ற பெண் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே அதை வேலைக்கு செல்லுகின்ற பெண் என்று கூட நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இது போன்ற ஒரு பெண்ணுடன் புதன் 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பிரகீர்த்திதா அறியப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எனவே இந்த தன் நடத்தையில் சற்றே குறைவான ஒரு பெண்ணுடனோ, வேலைக்கு செல்லுகின்ற பெண்ணுடனோ, அல்லது தன் நிலையிலிருந்து சற்றே தாழ்ந்த நிலையில் உள்ள பெண்ணுடனோ ஒருவருக்கு திருமண உறவு அல்லது இது போன்ற வாழ்க்கை துணை போன்ற நிலைகள் ஒருவருக்கு ஏற்படும் என்பதாக புதன் 7ஆம் பாவத்தில் இருந்தால் சொல்லப்படுகிறது. குரு இருக்க பிராமண பாரியா. எனவே இந்த பிராமண என்பது நான் ஏற்கனவே இந்த கிரக மற்றும் ராசி ஆதிபத்தியங்களை 3 மற்றும் 4ஆம் பாவகத்தில் 4ஆம் அத்தியாயத்தில் பார்க்கும் பொழுது இந்த பிராமண சத்திரிய போன்ற சொற்கள் அந்த காலகட்டத்தில் ஜாதி என்ற பிறப்பால் வருகின்ற தன்மையால் பேசப்படவில்லை. இது ஒருவருடைய தொழில் அல்லது அவருடைய சிந்தனை என்பது எந்த விதமாக இருக்கிறது என்பதை சார்ந்தே இருக்கிறது என்பதாக பேசியிருந்தோம். எனவே இந்த இடத்தில் இது ஜாதி என்ற பிறப்பால் வருகின்ற தன்மை என்பதாக சிந்திக்காமல் அவருடைய கணவன் அல்லது மனைவியினுடைய சிந்தனை எந்த விதமாக இருக்கும் என்றால் இது அறிவுசார் வழியில் செல்கின்ற மனைவி. எனவே அவர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், அல்லது மருத்துவராக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஆராய்ச்சிகள் செய்பவராக இருக்கலாம். எனவே அது போன்று அறிவுசார் வழியில் செல்கின்ற மனைவி அல்லது கணவன். பாரியா என்பதாக இருக்கிறதால் மனைவி என்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கணவனுக்கும் நாம் அதே போன்ற ஒரு சிந்தனை என்பதை பார்க்கலாம். ஷியாத் ஒருவேளை அல்லது சில நேரம். கர்ப்பிணி சங்க ஏவச்ச. கர்ப்பிணி சங்க என்றால் கர்ப்பிணி என்பதை நேரடியாக தாய்மை என்பதாக இங்கு பொருள் கொண்டிருக்கிறேன். எனவே வயிற்றில் குழந்தை இருக்கின்ற, கர்ப்பம் தரித்திருக்கின்ற என்பதாக புரிந்து கொள்ளாமல் ஏற்கனவே தாய்மை அடைந்த பெண்ணுடன் என்பதாக எழுதியிருக்கிறேன். அல்லது ஏற்கனவே அப்பா ஆகிவிட்ட ஆணுடன் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் எனவே குரு இருக்க 2 விதமான தன்மைகள். ஒன்று அறிவுசார் வழியில் செல்லுகின்ற ஆண் அல்லது பெண்ணுடன் திருமண உறவு, அல்லது ஏற்கனவே தாய் ஆகிவிட்ட அல்லது ஏற்கனவே அப்பா ஆகிவிட்ட ஆணுடன் உறவு, பெண்ணுடன் உறவு என்பதாக இந்த கர்ப்பிணி சங்க ஏபச்ச. எனவே குருவும் 2 முற்றிலும் மாறுபட்ட தன்மையை குறிக்கிறது. அதுவும் அந்த குருவுக்கு இருக்கின்ற வலிமை, சுபர் பாவர் தொடர்பு போன்றவற்றை எல்லாம் வைத்து இந்த பலன் நடக்குமா இது நடக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹீனாச்ச என்றால் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற என்பது ஏற்கனவே இந்த புதனுக்கு பார்த்த அதே சொல் ஹீனாச்ச. புஷ்பினி. இந்த புஷ்பினி என்பதை நாம் இந்த பெண்மை நிறைந்த என்பதாக அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே எப்படி ஒரு செடி என்பது பூக்கள் பூத்து அழகாக இருக்கிறதோ அதே போல ஒரு பெண் தன்மை நிறைந்து தன்னுடைய பெண்மை அல்லது ஆண்மை என்பது நிறைந்த ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்பதாக மாற்றி புரிந்து கொள்ளலாம்.
அதே போல முற்றிலுமாக பெண் தன்மை நிறைந்த தன்மை என்பதாக அந்த புஷ்பினி என்பதை பார்க்கலாம். எனவே இதை நாம் காமம் அதிகமான என்றும் புரிந்து கொள்ளலாம், அல்லது தாயாகும் தன்மை கொண்ட பெண் என்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். வாச்சியா மந்த ராகு ஃபனீஸ்வரைஹி. மந்த என்பது சனி, ராகு ஃபனீஸ்வர என்ற சொல்லுக்கு ஃபனி என்பது படம் எடுக்கின்ற பாம்பு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த பாம்புகளின் தலைவனான கேது. எனவே இந்த ஃபனீஸ்வர என்ற இந்த சொல் சில நேரம் ராகுவிற்கும் பயன்படுகிறது, சில நேரம் கேதுவிற்கும் பயன்படுகிறது பராசர ஹோர சாஸ்திரத்தில் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இங்கே ஏற்கனவே ராகு சொல்லப்பட்டிருப்பதால் ஃபனீஸ்வர என்பது கேது என்பதாக இங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எனவே ஒருவேளை 7ஆம் பாவகத்தில் சனி, ராகு அல்லது கேது இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று இருக்க தன் நிலையில் தாழ்ந்த ஆனால் பெண்மை அல்லது ஆண்மை நிறைந்த அல்லது அதிக காமம் கொண்ட ஒருவரின் உறவு கிடைக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பொதுவாக 7ஆம் பாவகத்தில் ராகு, கேது அல்லது சனி இருப்பதை நாம் களத்திர தோஷம் என்பதாக சொல்லி நாம் அதை சற்றே குறைவாக மதிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற செய்தி என்பது அதிலிருந்து சற்றே வேறுபட்டு தன் நிலையிலிருந்து தாழ்ந்த பெண் என்பது அல்லது ஆண் என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் பெண்மை ஆண்மை நிறைந்த ஆண் பெண் என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்வதால் இது ஏதோ ஒரு வகையில் தாழ்ந்த ஆனால் புஷ்பினி என்று சொல்லப்படுகின்ற முற்றிலுமான சிறந்த ஆண் அல்லது பெண்ணாக அந்த வாழ்க்கை துணை இருப்பார் என்பதாகவும் இது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏனெனில் இந்த கிரகங்கள் பாவ கிரகங்களாகி கேந்திரத்தில் இருப்பது என்பது கேந்திர பலம் என்பதை பெற்று இந்த கிரகங்கள் ஓரளவு நல்ல பலனை தருகிறது. ஆனால் சுபர் பாவர் தொடர்பு என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. எனவே சுபர் பாவர் தொடர்பை கருத்தில் கொள்ளாமல் இது இருந்தால் இந்த பலன் என்பதாக புரிந்து கொள்ள கூடாது. ஆனாலும் இந்த சனி, ராகு, கேது என்பவை இது போன்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது முற்றிலுமான தீய பலன் என்பதாக சொல்லவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு மட்டுமே நேரடியான ஒரு வகையான கெட்ட பலன் என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றபடி அனைத்து கிரகங்களுக்கும் கலப்பு பலன்கள் என்ற விதமாகவே சொல்லப்படுகிறது. எனவே சூரியன் இருந்தால் ஆண்மை பெண்மை குறைவானவர்களுடன் திருமண உறவு, இதை நாம் இந்த குழந்தை பேறு அல்லது ஆண்மை பெண்மை குறைபாடு போன்றவற்றை எல்லாம் வைத்து சிந்திக்கும் பொழுது அதை நாம் சற்றே ஒரு வகையான தீய பலன் என்பதாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சூரியனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுக்குமே கலப்பு பலன்கள் என்பதாகவே சொல்லப்படுகிறது. இப்பொழுது சந்திரன் இருக்கும் பொழுது அந்தந்த ராசியை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். சந்திரன் கடகத்தில் இருந்தால் ஒரு பலன், மகரத்தில் இருந்தால் ஒரு பலன் என்ற விதமாக 7ஆம் பாவகத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதை பொறுத்து அமையும். செவ்வாய் இருந்தால் அதிக ஆசை கொண்டவர்களுடன் இருக்கலாம், அல்லது ஆண்மை பெண்மை குறைவானவர்களுடன் இருக்கலாம். எனவே அது அந்த செவ்வாயின் நிலையை பொறுத்து அறியப்பட வேண்டும். புதன் இருந்தால் அதே போல நடத்தை குறைந்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு செல்கின்ற அல்லது வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பெண்ணாக இருக்கலாம், அல்லது தன் தலை நிலையில் தாழ்ந்த பெண்ணுடன் என்பதாக இருக்கலாம் என்பதாக சொல்லலாம். அதே போல குரு இருந்தால் ஏற்கனவே தாய்மை அடைந்த பெண்ணுடன் உறவு இருக்கலாம், அல்லது அறிவுசார் வழியில் செல்கின்ற பெண்ணுடன் உறவு இருக்கலாம் என்ற விதமாக சற்றே மாறி மாறி இந்த பலன்கள் என்பது ஒரு வகையான கலப்பு முறையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் இன்றியமையாதது. அதே போல இதை ராசி சக்கரத்தில் மட்டுமே பார்த்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. நிச்சயமாக நவாம்சத்திலும் இதை தேட வேண்டும். அதே போல மற்ற வர்க்க சக்கரங்களில் இதை நாம் அறிய வேண்டும். குறிப்பாக சப்தாம்சம், இப்பொழுது திருமணமான அல்லது ஏற்கனவே தாய்மை அடைந்த பெண்ணுடன் உறவு வருமா என்பதையெல்லாம் நாம் முதலில் சப்தாம்சம் என்பதிலும் சென்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போல ஷஷ்டி அம்சம் போன்ற வர்க்க சக்கரங்களையும் பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தால் இதை வைத்து ஆராயலாம். எனவே இதையும் நாம் ஜாதகங்களில்
இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தி பார்த்து எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே ஒரு முடிவிற்கு வர முடியும். எனவே நான் ஏற்கனவே சொன்னதுபடி இந்த பதிவில் நான் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எனவே இப்படி சொல்லப்பட்டுள்ளது, ஆனால் இது நம்முடைய பயன்பாட்டில் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்த பிறகே இந்த ஸ்லோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து நாம் ஸ்லோகம் 9 2வது வரி, 10வது ஸ்லோகம் மற்றும் 11ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பட்டக், தேவச்சந்திரஜா போன்ற மற்ற ஹிந்தியில் உள்ள நூல்களிலும் இதே ஸ்லோகங்கள் பெரிய வேறுபாடு எதுவும் இல்லாமல் காண கிடைக்கின்றன. குஜே அத சுஸ்தனி மந்தே வியாதி தௌர்பல்ய சம்யுதா கட்டினோர் வகுச்சாரியே ச சுக்ரே ஸ்தூலோத்தம ஸ்தனி பாபே துவாதச காமஸ்தே ஷீன சந்திரஸ்து பஞ்சமே ஜாதஸ்ய பாரியாவஸ்யஹ ஷ்யாத் இதி ஜாதி விரோத கிருத். குஜே அத, எனவே குஜ என்பது செவ்வாய் இருக்கும், செவ்வாய் என்பதாக புரிந்து கொள்ளலாம். செவ்வாய் இருக்க, எனவே எங்கே இருக்க என்றால் 7ஆம் பாவகத்தில் இருக்க. எனவே 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன பலன் என்பதை சென்ற பக்கத்தில் பார்த்தோம். எனவே அதே போன்ற ஒரு நிலையை இந்த ஸ்லோகங்களிலும் தொடர்கிறது. ஒருவேளை செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருக்க சு ஸ்தனி, சு என்பதற்கு நல்ல, அழகான என்பதான பொருள் வரும். ஸ்தனி என்பதை மார்பகங்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த துறைக்கு அழகான மார்பகங்கள். மந்தே, சனி இருக்க, 7ஆம் பாவத்தில் சனி இருக்க, வியாதி நோய்வாய்ப்பட்ட, தௌர்பல்ய இதை நாம் துர்பலம் என்பதாக தமிழில் இந்த சொல்லை சற்றே மாற்றி நாம் துர்பலமாக இருக்கிறது என்பதாக ஒரு சிலர் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. எனவே அதை தௌர்பல்ய என்றால் உடல் மெலிந்த அல்லது உடல் நலம் குன்றிய என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே 7இல் சனி இருக்கும் பொழுது அந்த கணவன் அல்லது மனைவி, இதை கணவன் மனைவி இந்த 2 பேருக்குமே இந்த ஒரு சொல்லை பார்க்க முடியும். ஆனால் மற்ற இப்பொழுது செவ்வாய் இருக்கும் பொழுது அழகான மார்பகங்கள் என்னும் பொழுது அது பெண்ணுக்கு மட்டுமே நாம் இதை பொருள் கொள்ள முடியும். எனவே இப்பொழுது சனி இருக்கும் பொழுது வியாதி அல்லது துர்பலம் கொண்ட, உடல் நலம் குன்றிய ஒருவருடன் உறவு என்பது இருக்கும். கடின ஊர்துவ குச்சா, கடின என்பது கடினமான, ஊர்துவ என்பதை உயர்ந்த என்பதாக பொருள் கொள்ளலாம். குச்சா என்பதை மார்பகங்கள் என்பதாகவே அதை பொருள் கொள்ளலாம். எனவே அப்படி ஆரிய என்பதை குரு என்பதற்கு ஆரிய என்ற சொல்லும் இருக்கிறது. ஆரிய என்றால் மிகச்சிறந்த, மிக உயர்ந்த என்பதான பொருள் வரும். இந்த இடத்தில் அதை குரு என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். எனவே குரு இருக்க கடினமான உயர்ந்த மார்பகங்கள். சுக்ரே, சுக்கிரன் தொடர்பு பெற, ஸ்தூல உத்தம ஸ்தனி பெரிய அழகான மார்பகங்கள். ஸ்தூல என்பதை பெரிய என்பதாக பொருள் கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து பாப்பே, இயற்கை பாவர் இருக்க, ஏதேனும் ஒரு இயற்கை பாவர். துவாதச காமஸ்தே, துவாதச என்பது 12ஆம் பாவகத்தை சொல்லும். காம என்பது 7ஆம் பாவகத்தை காட்டு சொல்லும். எனவே 12 மற்றும் 7ஆம் பாவகங்களில் ஷீனச்சந்திர, தேய்பிரை சந்திரன், அஸ்து பஞ்சமே 5ஆம் பாவகத்தில் இருக்க, ஜாதஸ்ய அந்த ஜாதகர், பாரியாவஸ்யக அதாவது மனைவியின் பிடியில் அல்லது கட்டுக்குள் இருப்பார். அவர் மனைவி சொல்படி கேட்பவராக இருப்பார். அல்லது இதை நாம் கணவன் என்பதாக பார்த்தால் கணவன் கட்டுக்குள் இருப்பார், கணவன் சொல்படி கேட்பார் என்றும் இதை புரிந்து கொள்ளலாம். ஷியாத் இதி ஒருவேளை இவ்விதமாக, ஜாதி விரோத கிருத் தன் குடும்பத்திற்கு எதிராக செயல்படுவார், அல்லது தன்னுடைய குலத்திற்கு எதிராக செயல்படுவார், அல்லது தன்னுடைய வழி, தன்னுடைய
தர்மம் சொல்கின்ற வழிக்கு எதிராக செயல்படுவார் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 2 ஸ்லோகங்கள், இந்த 4 வரிகளையும் சேர்த்து பொருள் கொள்ளும் பொழுது இந்த முதல் ஸ்லோகம் என்பது அந்த வரக்கூடிய மனைவி, பொதுவாக மனைவி என்பது இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. கணவனுக்கு எங்கெல்லாம் பொருள் கொள்ள முடியுமோ அதை நாம் சேர்த்து பொருள் கொள்ள முடியும். அந்த பெண்ணுடைய அழகு என்பது எவ்விதமாக இருக்கும், உடல் அழகு எந்த விதமாக இருக்கும் என்பதாக அந்த 9ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரி மற்றும் 10ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி என்பது பேசுகிறது. எனவே செவ்வாய் இருக்க அழகான மார்பகங்கள், சனி இருக்க நோய்வாய்ப்பட்ட அல்லது உடல் மெலிந்த ஒரு பெண்ணாக இருப்பார், குரு இருக்க கடினமான உயர்ந்த மார்பகங்கள், சுக்கிரன் இருக்க அழகான பெரிய மார்பகங்கள் என்பதாக இருப்பார் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால், ஒரு இயற்கை பாவர்கள் 12ஆம் பாவகத்திலும் 7ஆம் பாவகத்திலும் இருக்க, எனவே 12, 7 இரண்டிலுமே இயற்கை பாவர்கள் இருக்க வேண்டும். தேய்பிறை சந்திரன் 5ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும் என்ற 3 கண்டிஷன்ஸ் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 12இல் இயற்கை பாவர், 7ஆம் பாவகத்தில் இயற்கை பாவர், தேய்பிறை சந்திரன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் தன் மனைவியின் கட்டுக்குள் இருப்பார், மனைவி சொற்படி கேட்டு இருப்பார். இந்த சியாத் இதி என்பதால் இதன் காரணமாக என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அவர் தன் குடும்பத்திற்கு எதிராக செயல்படுவார் அல்லது தன் வழியிலிருந்து விலகிச் செல்வார். அவர் செய்ய நினைக்கின்ற அல்லது செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் அதிலிருந்து மாற்றி வேண்டா வெறுப்பாக செயல்படுவார் என்பதாக அந்த இதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது 12ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் என்பதை பார்க்கும் பொழுது, 7ஆம் பாவகம் என்பது கணவன் அல்லது மனைவியின் தன்மையை காட்டுகிறது. அதே போல அந்த 12ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய படுக்கை என்பதை காட்டுகிறது. அதே போல சிறை என்பதையும் காட்டுகிறது. எனவே 12ஆம் பாவகம் என்பது ஒருவர் கட்டுக்குள் இருத்தல், சிறையில் இருத்தல் போன்றவற்றையெல்லாம் அந்த 12ஆம் பாவகத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். எனவே அதுவும் பாவர் தொடர்பில் இருக்கிறது. 5ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய தர்மம் அல்லது கர்மா என்பதை சொல்கிறது, பூர்வ புண்ணியம் என்பதாகலாம் நாம் பேசுகிறோம். எனவே அதிலும் சந்திரன் என்பது தேய்பிறை சந்திரனாக இருப்பதால் அது அவருடைய சிந்தனை என்பதை ஒரு நிலையற்ற தன்மை, சந்திரன் என்பது அலைகின்ற மனது என்பதை காட்டுகிறது. எனவே மற்ற பாவர் என்பதாக சொல்லாமல் சந்திரன் என்பதாக 5ஆம் பாவத்தில் சொல்லப்படுவதால் அவருடைய அந்த அறவழி சிந்தனை அல்லது செய்ய வேண்டிய செயல்களை பற்றிய ஒரு உறுதி என்பது இல்லாமல் போகிறது சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது. எனவே இது போன்ற ஒரு நிலையில் அவர் அந்த கணவனின் அல்லது மனைவியின் கட்டுக்குள் இருப்பார். சொந்த முயற்சி அல்லது விருப்பம் அல்லது ஒரு முடிவு என்பது அவரால் எடுக்க முடியாது. இதனால் அவர் செய்ய வேண்டிய வழியிலிருந்து விலகிச் செல்வார் என்பதாக இந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்ததாக நாம் ஸ்லோகம் 11இன் 2வது வரியையும் ஸ்லோகம் 12ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியையும் பார்ப்போம். இதே ஸ்லோகம் தாராச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூலிலும் காண கிடைக்கிறது. இந்த ஸ்லோகமும் சற்றே பொது வழியில் நேரடியாக விளக்க முடியாத ஒரு தன்மையை பேசுகிறது. எனவேதான் இது போன்ற நிலையில் இருந்தால் இப்படி ஒரு முடிவு என்பதாக சொல்லாமல் சற்றே மற்ற சூழ்நிலைகள், அதே போல கருத்துகள், மற்ற வர்க்கங்கள் போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி அதன் பிறகே ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்பதாக சொல்லி இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஜா மித்ரே மந்த பௌமே ச ததீஷே மந்த பூமிஜே வேஷ்யா வா ஜாரிணி வா அபி தஸ்ய பாரியா ந சம்சயஹ. ஜாமித்ரே, ஜாமித்ரே என்ற சொல்லுக்கு 7ஆம் பாவகத்தில் ஜா என்பது பிறப்பு என்பதால் ஜாமித்ர என்ற இந்த சொல்லுக்கு 7ஆம் பாவகம் என்பதாக பொருள் வரும். இதுவும் பல இடங்களில் 7ஆம் பாவகத்திற்கு ஜாயா பாவகம், ஜாமித்ர பாவகம் என்பதான
சொல் பயன்படுகிறது. மந்த பௌமே ச, சனி மற்றும் செவ்வாய் இருக்க. எனவே சனி செவ்வாய் இணைந்து 7ஆம் பாவகத்தில் இருக்க. இது பாவகம், இது ராசி இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். எனவே இதை பாவகத்தில் பார்க்க வேண்டும். எனவே சனி செவ்வாய் இரண்டும் ஒரே ராசியில் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் ஒரே பாவகத்தில், அது 7ஆம் பாவகமாக 7ஆம் பாவகத்தில் இருக்க. ததீஷே, அந்த 7ஆம் பாவக அதிபதி. மந்த பூமிஜே, மந்த என்பது சனியை சொல்லும். பூமி ஜ, பூமி மற்றும் ஜ என்னும் பொழுது பூமியில் இருந்து பிறந்த, எனவே அது செவ்வாயை சொல்லும். எனவே 7ஆம் பாவகாதிபதி சனி அல்லது செவ்வாயின் வீட்டில் இருக்க. வேஷ்யாவா, விலை மாதாகவோ அல்லது நடத்தை சற்றே குறைந்த ஒரு பெண்ணாகவோ. ஜாரினி வா அபி, ஜாரினி என்ற சொல்லுக்கு நடத்தை சரியில்லாத அல்லது நம்பிக்கைக்கு உகந்த, நம்பிக்கைக்கு ஏற்புடையதாக இல்லாத, நம்பிக்கை வைக்க தகுதி இல்லாத. தஸ்ய பாக்யா, அல்லது ஏமாற்றுபவராக, அவருடைய மனைவி. ந சம்சயக, எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல பராசரர் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் இந்த ந சம்சயக, நாத்திர சம்சயக, நாத்திர விசாரினா போன்ற சொற்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த ஸ்லோகங்களை நாம் சற்றே உன்னித்து கவனிக்க வேண்டும் என்பதாக நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த இடத்திலும் அந்த ந சம்சயக, மற்ற எந்த ஒரு ஸ்லோகத்திலும் நீங்கள் இதுவரை பார்த்த இந்த அத்தியாயத்தில் ந சம்சயக என்பது சொல்லப்படவில்லை. இந்த ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் சொல்வதால் இது சற்றே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விதி என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு ஜாதகத்தின் 7ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருவரும் இருக்க. எனவே சனி செவ்வாய் இணைவு என்பது 7ஆம் பாவகத்தில், இது 7ஆம் ராசியில் இல்லை, 7ஆம் பாவகத்தில் இருக்க. அந்த 7ஆம் பாவகாதிபதி கூட சனி அல்லது செவ்வாயின் வீட்டில் இருக்கும் பொழுது, எடுத்துக்காட்டாக பார்த்தால் இப்பொழுது துலா லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். துலா லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் மேஷத்தில் சனி செவ்வாய் இரண்டும் இருக்கிறது. செவ்வாய் 7ஆம் பாவக அதிபதி, இது சென்று அங்கேயே இருக்கலாம். எனவே சனி செவ்வாய் என்பதால் 7ஆம் பாவகத்தில் மேஷத்திலேயே இருக்கலாம். அல்லது 7ஆம் மேஷத்தில் 7ஆம் பாவம் வரும்போது மேஷம் மற்றும் ரிஷபத்தின் துவக்க பாகைகளில் இந்த இணைவு என்பது இருக்கலாம். இல்லையெனில் செவ்வாய் சென்று விருச்சிகத்தில் இருக்கலாம். இல்லையெனில் செவ்வாய் மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ இருக்கலாம். இப்படி இருந்தால் இந்த விதி பொருத்தமாக இருக்கும். அதே போல இப்பொழுது மற்றொரு லக்னம் என்பதை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது மீன லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் கன்னி ராசியில் 7ஆம் பாவகம் வரும். எனவே அந்த 7ஆம் பாவகத்தில் அது கன்னி அல்லது சிம்மம் அல்லது துலாம் என்பதில் இந்த 2 கிரகங்களும், ஆனால் 7ஆம் பாவகத்தில் வர வேண்டும். சனி செவ்வாய் இருக்க. புதன் மேஷத்தில் இருக்கலாம், அல்லது புதன் விருச்சிகத்தில் இருக்கலாம், மகரத்தில் அல்லது கும்பத்தில் இருக்கலாம். இது போன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவருடைய மனைவி அல்லது கணவனுடைய நடத்தை என்பது சற்று குறைவாக இருக்கும், அல்லது அவர் ஒரு நம்பிக்கை வைக்க தகுதி இல்லாத ஒருவராக இருப்பார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இது ஒரு இன்றியமையாத கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்லோகமாகும். ஆனால் இதை ஜாதகங்களில் பொறுத்து சரியாக பார்த்து, அதே போல இதை நவாம்சத்திலும் பார்த்து உறுதி செய்து கொண்டால் மட்டுமே இந்த விதி எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 12 2வது வரி, ஸ்லோகம் 13, அதே போல 14ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி, இவற்றை பார்ப்போம். இந்த ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா, கிரிதாரிலால், அதே போல தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூலில் காண கிடைக்கவில்லை. ஆனால் இது கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருக்கிறது, சந்தானம் அவர்களுடைய நூலில் இருக்கிறது. அதே போல கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலிலும் இருக்கிறது. எனவே இது கிட்டத்தட்ட ஒரு 50-60% பிருகத் பராசர மூல நூல்களில் இருக்கிறது. மற்ற நூல்களில் இந்த ஸ்லோகம் காண கிடைக்கவில்லை. இதுவும் பொதுவெளியில் பேசுவதோ அதே போல இதை ஜாதகங்களில் பார்த்து உறுதி செய்து கொள்வதோ சற்றே கடினமான ஒரு
இதை எளிதில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்பதை பார்ப்போம். பௌமாம்ச கதே சுக்ரே பௌம க்ஷேத்ர கதே அத்வா பௌம யுக்தே ச திருஷ்டே வா பக சும்பனபாக் பவே மந்தாம்ச கதே சுக்ரே மந்த க்ஷேத்ரே கதே அபி ச மந்த யுக்தே ச திருஷ்டே ச ஷிஷ்ண சும்பன தத்பரக. பௌம அம்சக செவ்வாயின் அம்சத்தில், பௌம என்பது செவ்வாயை குறிக்கும். எனவே செவ்வாயின் அம்சத்தில், எனவே நவாம்சத்தில் மேஷம் அல்லது விருச்சிகத்தில் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது நவாம்சம் என்பதாக மட்டுமல்லாமல் மற்ற அம்சத்திலும் பார்க்கலாம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இது உறவு, திருமண உறவு என்பதை பற்றி பேசுகிறோம் என்பதால் நவாம்சம் என்பது முக்கியமானது. கதே சுக்ரே சென்றிருக்கின்ற சுக்கிரன். எனவே செவ்வாயின் அம்சத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும், நவாம்சத்தில் மேஷம் அல்லது விருச்சிகத்தில் இருக்க வேண்டும். பௌம க்ஷேத்ரே செவ்வாயின் ராசிகளில் கதே அத்வா ஒருவேளை இருந்தால், எனவே சுக்கிரன் நவாம்சத்தில் செவ்வாயின் வீட்டில் இருக்கலாம் அல்லது சுக்கிரன் ராசியில் செவ்வாயின் வீட்டில் இருக்கலாம். பௌம யுக்தேச்ச செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கலாம் அல்லது திருஷ்டேவா செவ்வாயால் பார்க்கப்பட்டிருக்கலாம். இது போன்ற சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு என்பது இருந்தால் பக சும்பன பெண் குறியை முத்தமிடுகின்ற பாக் பவேத் அந்த தன்மை கொண்டவராக இருப்பார் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது மந்தாம்சகத்தே மந்த அம்சக சனியின் அம்சத்தில் கதே சுக்ரே சென்றிருக்கின்ற சுக்கிரன் மந்த க்ஷேத்ரே சனியின் ராசிகளில் கதே அபிச்ச. எனவே சுக்கிரன் ஒருவேளை சனியின் அம்சத்தில் இருக்க, மகரம் அல்லது கும்பத்தில் இருக்க, அல்லது ராசி சக்கரத்தில் சனியின் வீட்டில், எனவே ராசியில் கும்பத்தில் இருக்கலாம் அல்லது மகரத்தில் இருக்கலாம். மந்த யுக்தேச்ச சனியுடன் சேர்ந்திருக்கலாம், திருஷ்டேச்ச பார்க்கப்பட்டிருக்கலாம். ஷிஷ்ண சும்பன ஆண்குறியை முத்தமிடுகின்ற தத்பரக ஆர்வமுள்ளவராக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தின் தன்மையை நாம் சற்றே கூர்ந்து கவனிக்கும் பொழுது செவ்வாயின் தொடர்பு சுக்கிரனுக்கு இருக்க, எனவே அந்த தொடர்பு என்பது நவாம்சத்தில் இருக்கின்ற வீடாக இருக்கலாம், ராசி சக்கரத்தில் செவ்வாயின் வீட்டில் இருக்கலாம், செவ்வாயால் பார்க்கப்படலாம் அல்லது செவ்வாயுடன் இணைந்திருக்கலாம். இது போன்ற தன்மை இருந்தால் இந்த அதீத காம ஆசை அல்லது மாறுபாடான என்று சொல்வதை விட பொது வெளியில் பொதுவாக பேசப்படாத தன்மை கொண்ட ஒரு காம ஆசை என்பது அவருக்கு இருக்கும் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் சுக்கிரனுக்கு சனியின் தொடர்பு, நவாம்சத்தில் சனியின் வீட்டில் இருத்தல், அதே போல சனியின் ராசியில் சனியின் வீட்டில் இருத்தல், சனியுடன் நினைவு, சனியால் பார்க்கப்படுதல் என்ற தன்மை இருந்தால் அவருக்கு இது பொதுவாக இந்த ஸ்லோகங்கள் ஆணின் தன்மையில் பேசப்படுகிறது, ஆணின் பார்வையில் பேசப்படுகிறது என்பதால் இவர் ஆண்குறியை முத்தமிடுவதில் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்வதால் ஓரின சேர்க்கையாளராக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள முடியும். எனவே இது ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இது போன்ற ஒரு தன்மை இருக்கிறதா இல்லையா என்பது இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் ஜாதகம் என்பது இருந்தால் அதை வைத்து இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அது போன்ற ஒரு தன்மை இருக்கும் என்பதாக இந்த இரண்டாவது ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 4 விதமான தொடர்பு என்பது பேசப்படுவதால் இதில் ஏதேனும் ஒன்று மட்டும் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில். இப்பொழுது சனி மகரத்தில் சுக்கிரன் இருக்கின்ற அனைவருமே இது போன்ற ஒரு நிலையில் இருப்பார்களா என்பதாக நாம் சொல்லிவிடக்கூடாது. எனவே மகரத்தில் சுக்கிரன் இருக்கின்ற அனைவரும் இது போல இருப்பதில்லை. எனவேதான் இந்த 4 நிலையில் எவ்வளவு பொருந்தி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே குறைந்தது 3 அல்லது 4 தன்மைகளும் இருக்கிறதா இல்லையா. எனவே பார்வையும் சேர்க்கையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பதால் 3 இருந்தால் நிச்சயமாக இது போன்ற தன்மை என்பதாக சொல்லலாம். ஆனால் ஏதேனும் ஒன்று மட்டும் இருக்கிறது என்பதை வைத்து ஒரு முடிவிற்கு நம்ம வர முடியாது. எனவேதான் இது போல இருந்தால் இது போல என்பதாக புரிந்து கொள்ளாமல் இதில் எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும்.
அதே போல நவாம்சம் என்பது தர்மாம்சம் என்பதாக சொல்லப்படுகிறது, அல்லது ஒருவருடைய சிந்தனை எந்த விதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே நவாம்சத்திலும் சனியால் பார்க்கப்படுதல், சனியுடன் இணைந்திருத்தல் அல்லது செவ்வாயுடன் இணைந்திருத்தல், செவ்வாயால் பார்க்கப்படுதல், செவ்வாயின் ராசிகளில் இருத்தல் போன்றவற்றையெல்லாம் கருத வேண்டும். அதே போல மற்ற வர்க்கங்களிலும் இதை நாம் பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவேளை ராசி சக்கரத்தில் இப்பொழுது சனியின் வீட்டில் செவ்வாயோ அல்லது சனியின் வீட்டில் சுக்கிரனோ அல்லது செவ்வாயின் வீட்டில் சுக்கிரனோ இருந்தால் இது போன்ற ஒரு நிலை என்பதாக ஒரே ஒரு ராசி சக்கரத்தை மட்டும் வைத்து முடிவிற்கு வரக்கூடாது. இது போன்ற இந்த 4 நிலைகளில் எவ்வளவு தூரம் எத்தனை வர்க்கங்களில் பொருந்தி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்த பிறகே ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எனவே இதை வெறுமே ராசி சக்கரத்தில் மட்டும் பார்த்து ஒரு முடிவிற்கு வந்தால் அது தவறாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 14 இரண்டாவது வரி 15ஆம் ஸ்லோகம் இவற்றை பார்ப்போம். இந்த ஸ்லோகமும் திரு தாராச்சந்திரா கிரிதாரிலால் அவருடைய நூலில் இருக்கிறது. இது ஒரே ஸ்லோகமாக 143ஆம் ஸ்லோகமாக கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் இருக்கிறது. எனவே 3 வரிக்கு பதிலாக 2 வரியாக கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் இருக்கிறது. எனவே அதை 143ஆம் ஸ்லோகம் என்பதாக தந்திருக்கிறேன். தாரேஷே சோச்ச ராசிஸ்தே மதே சுப சமன்விதே லக்னேஷு பல சம்யுக்தக கலத்ரஸ்தான சம்யுக்தக தத் பாரியா சத்குணோபேதா புத்திர பௌத்திர பிரவர்த்தினி. தாரேஷே சோச்ச ராசிஸ்தே தாரே சுப சமன்விதே தாரே லக்னேஷ சம்யுக்தே சத் கலத்ர சமன்விதக என்பதாக அந்த 143ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. இது சற்றே புரிந்து கொள்ள எளிமையான ஒரு ஸ்லோகம்தான். தார ஈஷ 7ஆம் பாவகாதிபதி ஸ்வ உச்ச ராசிஸ்தே தன் உச்ச ராசியில் இருக்க மதே 7ஆம் பாவகத்தில் சுப சமன்விதே சுபர் சேர்ந்து இருக்க லக்ன ஈஷோ லக்னாதிபதி பல சம்யுக்தக பலம் பொருந்தி இருந்து கலத்ரஸ்தான சம்யுக்தக 7ஆம் பாவகத்தில் இருந்தால் தத் பாரியா அவருடைய மனைவி அல்லது கணவன் சத்குண உபேதா நற்குணங்கள் நிறைந்தவர் புத்திர பௌத்திர பிள்ளைகள் அல்லது பேர குழந்தைகள் பிரவர்த்தனி பெற்று வாழுகின்ற குடும்ப வளர்ச்சி உடையவர். எனவே அவருடைய குடும்பம் என்பது பல்கி பெருகும். தார ஈஷே 7ஆம் பாவகாதிபதி ஸ்வ உச்ச ராசிஸ்தே தன் உச்ச ராசியில் இருக்க தாரே 7ஆம் பாவகத்தில் சுப சமன்விதே சுபர் சேர்ந்து இருக்க லக்னேஷ சம்யுக்தே லக்னாதிபதி இருந்தால் அல்லது சத்கலத்திர நல்ல வாழ்க்கை துணை சமன்விதக பெற்றவர் என்பதாக அந்த 143ஆம் ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறது. எனவே ஒரு ஜாதகத்தின் 7ஆம் பாவகாதிபதி உச்ச ராசியில் இருக்க வேண்டும். எனவே உச்சராசி எனும் பொழுது அது நல்ல பலன் என்பதாக பொதுவாக புரிந்து கொள்ளலாம். அதே போல 7ஆம் பாவகத்தில் சுபர் இருக்க வேண்டும். லக்னாதிபதி பலம் பொருந்தி இருக்கலாம் அல்லது லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தில் இருக்கலாம் என்பதாகவும் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். அல்லது லக்னாதிபதி பலம் பொருந்தி 7ஆம் பாவகத்தில் இருந்தால் என்பதாக இது பொதுவாக இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பல சம்யுக்தக கலத்திரஸ்தான சம்யுக்தக என்று சொல்லியிருப்பதால் இது 2 தன்மையிலும் இருக்கலாம். ஒன்று பலம் பொருந்தி இருக்கலாம், அல்லது 7ஆம் பாவகத்தில் இருக்கலாம், லக்னாதிபதி 7இல் இருக்கலாம், அல்லது 2மே சேர்ந்து இருக்கலாம், பலம் பொருந்தி 7ஆம் பாவகத்தில் இருக்கலாம் என்பதாகவும் இதை சொல்லலாம். எனவே 7ஆம் பாவகாதிபதி உச்சம், 7ஆம் பாவகத்தில் சுபர் தொடர்பு, லக்னாதிபதி 7இல் இருத்தல் அல்லது லக்னாதிபதி பலம் பொருந்தி இருத்தல், இது போன்ற ஒரு நிலை இருந்தால் அந்த ஜாதகரின் கணவன் அல்லது மனைவி நற்குணங்கள் நிறைந்தவராக இருப்பார். அதே போல பிள்ளைகள் பேர குழந்தைகள் போன்றவையெல்லாம் பெற்று அந்த குடும்பம் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று சிறப்பான ஒரு நிலையில் அந்த குடும்பம் என்பது இருக்கும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள 7ஆம் பாவகாதிபதியின் வலிமை, 7ஆம் பாவகத்தின் தன்மை, அதே போல லக்னாதிபதியின் தொடர்பு அல்லது லக்னாதிபதியின் வலிமை
என்பது அந்த 7ஆம் பாவகத்திற்கு இருக்க வேண்டும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் ஒருவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. இத்துடன் நாம் இந்த 7ஆம் பாவகம் பற்றிய 2வது பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் பார்த்த சில ஸ்லோகங்கள் பொது வழியில் தவறாக பயன்படுத்த அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் இது போல இருக்கிறது என்றால் அவர் இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் என்ற விதமாக நாம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. எனவே அந்த ஸ்லோகத்தின் உண்மைத்தன்மையையும் அந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்துக்களையும் முழுமையாக புரிந்து கொண்டு வர்க்க சக்கரத்தையும் பயன்படுத்தி ராசி சக்கரத்துடன் கூட முக்கியமாக நவாம்சம் மற்றும் ராசி சக்கரம் மற்றும் சஷ்டி அம்சம் போன்ற வர்க்க சக்கரங்களையும் பயன்படுத்தி பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுது சப்தாம்சம் இவற்றையும் பயன்படுத்தி அனைத்து வர்க்கங்களையும் சேர்ந்து ஆராய்ந்த பிறகே ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்பது இன்றியமையானது. நேரடியாக வெறுமே ராசி சக்கரத்தை மட்டுமே வைத்தோ அல்லது நவாம்சத்தை மட்டுமே வைத்தோ ஒரு முடிவிற்கு வரக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். எனவே இந்த கருத்துக்களை சற்று சிந்தித்து பார்த்தால் ஏன் இது போன்ற ஒரு தன்மைகளை பேசுகிறார், அதே போல 7ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகம் என்பதை வைத்து அந்த மனைவி அல்லது கணவனுடைய தன்மை எந்த விதமாக இருக்கும் என்பதை பார்த்தோம். அதே போல அந்த பெண்ணின் அழகு என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் பேசப்பட்டன. அதே போல இறுதியாக அந்த அதிபதி பாவகம் மற்றும் லக்னாதிபதியின் தொடர்பு என்பது 7ஆம் பாவகத்திற்கு இருக்க அந்த குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதாகவும் அந்த இறுதியாக பார்த்த ஸ்லோகம் சொன்னது. எனவே இந்த ஸ்லோகத்தின் தன்மைகளை நாம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் மட்டுமல்லாமல் பல ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து ஆராய்ந்தால் மட்டுமே இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருகின்ற உண்மைத்தன்மை என்பது நமக்கு தெரிய வரும். இத்துடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம். இன்னும் 4 பதிவுகள் இந்த அத்தியாயத்தில் வர இருக்கின்றன. என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற ஒரு மிகவும் முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.